ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் தான் பார்க்க போகிறோம். நெக் ஃபினிஷிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு டிசைனர் நெக். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் நெக்லைன் மட்டும் நான் கட் பண்ணலை. மேலே வந்துட்டு மார்க் பண்ணி நாச் போட்டிருக்கேன். நெக்லைன் வந்துட்டு அவங்களது 10 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நடுவில் வந்துட்டு எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் கீழே ட்ரையாங்கிள் வர மாதிரி தான் எனக்கு நெக் ஷேப்பு. ஸோ அதுக்காக நான் மேலே ரவுண்ட் ஷேப்க்காக 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நான் ரவுண்டு நெக் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அந்த கேப் இருக்கணும் பார்த்திங்களா, அது சென்டர் கேப்பு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்க்காக நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். இந்த ரவுண்ட் நெக் வந்துட்டு 1 இன்ச்சிலேருந்து அப்படியே ட்ரையாங்கிளாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் வந்துட்டு அதை நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி டிசைனர் நெக் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நெக் ஃபினிஷிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த நெக்கோட ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்பவே அழகாக இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நான் கேன்வாஸில் வந்துட்டு அந்த நெக்கை போட்டு வரைஞ்சிட்டு 1 இன்ச்சு இருக்க மாதிரி அதுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் லைனிங்கில் இதை வந்துட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு நான் க்ராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு லென்த்தியான நாட் வேணும். ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த கேன்வாஸில் கார்னரில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. லைனிங்கை மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம க்ராஸ் பீஸ் எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு எல்லாத்தையும் ஜாயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நாட்டுக்காக நம்ம இது வந்துட்டு ரெடி பண்ணுறோம். லென்த்தியாக இருக்கணும் நாட். ஸோ அதுக்காக ரெடி பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் ஊசியில், ஒரு பெரிய ஊசியில் நூல் கோத்துக்கிறேன். நூல் கோத்துட்டு அதை நாட்டுக்காக திருப்புறதுக்காக துணியில் ஸ்டிச் போட்டு உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன் நான் வெளியே. இப்போ வந்துட்டு நான் லைனிங்கை வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணி முடித்ததுமே அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, தேவையில்லாத மெட்டீரியல் துணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் வந்துட்டு அந்த நாட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு சைடில் வரா மாதிரி நான் இந்த மாதிரி நெக்கை வந்து பண்ணுறதுனால நாட் எல்லாமே கட் பண்ணதெல்லாம் 2 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு மொத்தம் 10 பீஸ் தேவைப்படுது. ஸோ நான் மார்க் பண்ணி எத்தனை தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில், அதாவது ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேன்வாஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு தென் இந்த எட்ஜஸ்லலாம் வந்து நாச் போட்டு திருப்பிக்கோங்க. நான் இப்போ திருப்பி நல்லா அயன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டிச்சஸ் போடலை. இப்போ நம்ம வந்துட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் நெக்கு வருது பார்த்திங்களா, ரவுண்ட் நெக் முடியுதில்ல, அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் வைக்க போகிறோம். ஸோ அங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. தென் வந்துட்டு நான் மொத்தமாக எனக்கு 7 இன்ச்சு கிட்டே இருக்குது. நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். எல்லாமே 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக எனக்கு வந்துட்டு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச்சுக்கு கேப் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த நெக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு எனக்கு 5 பீஸ் தேவைப்படுது. அதே மாதிரி அதுக்கு நேராகவே நம்ம இந்த சைடு எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அதுக்கு நேராக இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணி நான் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸை வந்துட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கிட்ட வரைச்ச ஊசி இறக்கிட்டு திருப்பி வந்துட்டு அந்த ரெடி பண்ணி வச்ச நாட்டை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அங்கே வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் 10 பீஸையும் இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச்சஸ் போடுறேன். இதே மாதிரி அப்படியே போட்டுகிட்டே வரச்சா நீங்கள் வந்துட்டு அந்த எட்ஜஸ்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆப்போசிட்டில் வச்ச மாதிரி இந்த சைட்லேயும் அதே மாதிரி லூப் வச்சு கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வருது பார்த்திங்களா, அங்கே மொத்தம் பார்ட்ரு வர மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் பார்ட்ரு எடுத்துகிட்டு லேஸ் எடுத்து அங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மட்டும் வச்சுக்கிறேன். மேலே அந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வர லேஸ் எடுத்து அந்த ரவுண்ட் ஷேப்பையும் நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணிப்பேன். ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லா லூப்லேயும் அந்த நாட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி அதை வந்துட்டு ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த நாட்டோட லாஸ்ட்டில் எட்ஜில் வந்துட்டு நம்ம டேசல் வச்சிடலாம். நீங்கள் முடிச்சிட்டதுக்கப்புறமா தான் வந்துட்டு டேசல் வைக்க முடியும்.
ஸோ ஃபஸ்ட்லேயே வச்சுட்டு உள்ளே போட முடியாது அந்த லூப்பில். இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் டாசல் வச்சு. அவ்வளோதாங்க, இதோட நம்மளோட கம்ப்ளீட் லுக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ளைன் ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அதனால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு டாசல் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் லுக் ப்ளவுஸோடது. இதே மாதிரி ஒரு ப்ளைனான ஒரு ப்ளவுஸ்க்கு மெட்டீரியலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.